சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சேலம் மணிமா மருத்துவமனையில் இலவச ஸ்கேன் பரிசோதனை முகாம். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள மணிமா மருத்துவமனையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மணிமா மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் தீபக் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியதாவது: மகளிர் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாமை தொடக்கி வைத்துள்ளோம். வயிறு சம்பந்தப்பட்ட மற்றும் கர்ப்பப்பைகளில் ஏற்படும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் ஸ்கேன் பரிசோதனையில் ஏற்படும் குறைபாடுகளையும் கண்டறிந்து அதற்குண்டான இலவச மருத்துவ உதவிகளை வழங்கி வருகிறோம். மேலும் குறைபாடுகள் ஏதேனும் தென்பட்டாலும் குழந்தையின்மை, மகப்பேறு குறைபாடு உள்ளிட்டவற்றிற்கு சலுகை விலையில் மருத்துவம் பார்க்கப்படும். மேலும் அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் செய்து வருகிறோம். அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் நமது மருத்துவமனையில் உள்ளது. அனைத்து விதமான மருத்துவ சேவைகளும் சிறந்த முறையில் செய்து வருகிறோம். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் செய்து நாங்கள் வெற்றி அடைந்துள்ளோம் என்று கூறினார். மேலும் இதில் மருத்துவர் இளமதி, மருத்துவர் மூர்த்தி மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உடனிருந்தனர். வணக்கம், நான் டாக்டர் எம் தீபக், மணிமா மருத்துவமனை, சீலநாயக்கன்பட்டி, சேலம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு ஃப்ரீ கேம்ப் நம்ம கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னு சொல்கிறது. வயிறு முழுக்க ஸ்கேன் பண்ணிவிட்டு முகப்பேறு ஏதாவது பிரச்சனை, பெல்விஸ், யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இதை சோதனையில் கண்டறிஞ்சு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இலவசமான முறையில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 118 பேஷண்ட்டுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். 200 பேஷண்ட்ஸ் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஃபைண்டிங் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது, ஏதாவது கர்ப்பப்பையிலையோ இல்லை ஏதாவது குழந்தை பெறுறதுல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஒரு கன்செஷன் முறையில் நம்ம பண்ணி கொடுக்குறதா பிளானில் இருக்கோம். இது மகளிர் தினத்தை முன்னிட்டு மணிமா ஹாஸ்பிட்டலின் இலவச சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு. மற்றும் நம்ம அறுவை சிகிச்சைகள், எல்லா கைண்ட் ஆஃப் அறுவை சிகிச்சைகளும் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூளை அறுவை சிகிச்சையிலேருந்து எலும்பு முறிவு, பிரசவம், எல்லா வகையான சர்ஜரிகளும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா டாக்டர் எல்லா கன்சல்டேஷனையும் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். லோக்கலில் வீக்லி ஒரு வாரத்துக்கு ஒரு கேம்பும் இங்கே இருக்க வில்லேஜில் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம கம்யூனிட்டியிலேருந்து வந்த ரெஸ்பான்ஸ்னால நம்ம கம்யூனிட்டிக்கே திருப்பி என்ன நம்மளால் முடிஞ்ச ரெஸ்பான்ஸ் மகளிர் தினத்துக்கு நம்ம முன்னிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் இருந்து ஒரு 200 மீட்டரில் மெயின் ரோட்லேயே மணிமா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பேரில் இருக்குது. நம்ம அனைத்து வகையான உலகத்தர சேவைகள் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றும் நம்ம வந்து இது வரைக்கும் 1500 சர்ஜரி கிட், 1250 அறுவை சிகிச்சைகள் முடிஞ்சிருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு தேதி வரைக்கும். ஆரம்பித்து 1.5 வருஷத்துலேயே நம்ம அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இது மகளிர் தினத்தில் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். முகாமில் இது வரைக்கும் 118 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 200க்கு மேலே நம்ம இது பண்ணுறோம். இது முற்றிலும் நம்ம எல்லா ஸ்கேனுமே இன்னைக்கு நடக்கிற ஸ்கேன் எல்லாமே நம்ம இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம். மகளிருக்கான ஸ்கேன்ஸ் எல்லாமே. ஜெனரல் செக்கப் பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஜென்ரல் செக்கப் எப்போ பண்ணணும்னா 30 வயசை தாண்டும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ இருக்க கண்டிஷனில் கொலஸ்ட்ரால் எல்லாருக்குமே இருக்குது. பிபிங்கிறது எல்லாருக்குமே சர்வசாதாரணமாக எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இருக்குது. 18 வயசுலேருந்து எல்லாருக்குமே பிபி வர அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அது நம்ம டயட் ஹேபிட்டோட பிரச்சனை. அதை கொஞ்சம் மாடிஃபை நம்ம பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு 30 வயசு தாண்டும் போது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கிறதும், அதுவும் இல்லாமல் ஒரு 40 வயசை தாண்டும் போது இருதயத்துக்கான செக்கப் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. மகளிரை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு மேலே எந்த ஒரு விஷயங்கள், அதாவது பீரியட்ஸ் டைமில் இர்ரெகுலாரிட்டி இருக்குது, அவங்களுக்கு பீரியட் சரியாக வரலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த 30 வயசை தாண்டவங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேரேஜ் பண்ணுறவங்களும் இதை ஒரு ப்ரோட்டோகாலாக பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்லது. இன்ஃபர்டிலிட்டி இப்போ வந்து பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதாவது குழந்தையின்மைக்கான காரணங்கள் வந்து பார்த்தா மெயினான விஷயம் இப்போ இருக்கிறது ஒபிசிட்டி ஒரு மெயின் விஷயம். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மெயின் விஷயம். அடுத்தது கரெக்டான ஃபுட்டு ஹேபிட்ஸ் இல்லாத இருக்கிறது ஒரு மெயினான விஷயங்கள். ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், ட்ரிங்க் ஹேபிட், ஸோ எல்லா கெட்ட பழக்கங்கள்லாம் இதில் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக வந்து இருக்கலாம். இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். தவிர்க்க முடியாத விஷயங்கள் அவங்களுக்கு ஹெரிடிட்ரியாக இருக்கிறது, உடம்புலேயே ஏற்கனவே தொந்தரவுகள் இருக்கிறதையும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க நம்மளுக்கு அட்வான்ஸ் டெக்னிக்கில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பெறுது சாத்தியம் பண்ணுறது 99% சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு ரெடியாக எல்லாமே இருக்குங்க. ஸோ அதுக்கான இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கரெக்டான இடத்துக்கு போய் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதிகமான முறையில் உடற்பயிற்சி செய்வாங்க. நம்ம தேவையான அளவு ரெஸ்ட் எடுக்காம
நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் பண்றது, ரொம்ப விகரஸா பண்றது, அந்த மாதிரி பண்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்துலாம் நிறைய வெளியில போகி சடனா வந்து மயக்கம் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ப்ளஸ் தேவையான அளவு அவங்களுக்கு வந்து அவங்க ஹைட்ரேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. தேவையான அளவுக்கு வெயிட் குறைக்கணுங்கிற நோக்கத்துல தேவையான ப்ரோட்டீன் ஃபுட்டு, புரதச்சத்து ஒழுங்கா எடுத்துக்க மாட்டாங்க. டயட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றப்போ நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நிறைய சத்து வெளியில போகுமே தவிர அதுக்கேற்ற உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நிறைய உடம்புல நிறைய பாதிப்புகள், சேஞ்சஸ்லாம் நிறைய வரும். அதனால வர பாதிப்பு தான் இந்த மாதிரி சடன் அட்டாக். ரொம்ப விகரஸா எக்ஸசைஸ் பண்றதுனால பாடியில வர சேஞ்சஸ்னால வர்றதுதான் இந்த அட்டாக். ஒரு ஒரு மனிதன் உடற்பயிற்சி அளவுகோல் அது எவ்வளவு நேரம் பண்ணலாம், அது எவ்வளவு டைமிங் இருக்கு? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க வித் ரெஸ்டோட பண்றது போதும். அதுக்கு மேல பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ வாரத்துல 5 நாள் 6 நாள் பண்ணிட்டு ஒரு நாள் நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த 5 நாள் 6 நாள் நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி அறிகுறிகள் என்ன, அப்படி யாருக்கா வந்துச்சுனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? தலை சுத்தல், மயக்கம், படபடப்பு இருக்கும், நல்லா வேர்த்து கொட்டும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சிம்டம்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம நெஞ்சு வலி கண்டிப்பா இருக்கும். நெஞ்சு தொந்தரவோட தெரியும். ஸோ இந்த நெஞ்சு வலி வந்தாலே ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நெஞ்சு வலி வந்தாலே உடனே போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்த்து ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உணவு முறை பழக்கம், உணவு முறை வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எந்த மாதிரி உணவுகள் எடுத்தா ஆரோக்கியமாக அந்த பிராய்லர் கோழிலாம் சொல்றாங்க இல்லையா, லேடிஸ் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாது, அதனால எஃபெக்ட் இருக்குங்களா? அது ஒரு மித்து மாதிரி தான். பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து இருக்கு. வாரத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிடலாம், அதனால எதுவும் ஆக போறது இல்லை. நம்ம ரெகுலரா எடுத்துக்கிற சாப்பாடே அளவா சாப்பிட்டோம்னாலே போதும். நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கு தேவையான அந்த எனர்ஜியை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாம அதுக்கு தேவையான ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாததுனால தான் நமக்கு வெயிட் கெயின் அதிகமா வருது. அதனால வர்றதுதான் இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. கொலஸ்ட்ரால் அதிகமாகிறப்போ உங்களுக்கு ரத்த குழாய் அடைப்பு, அதனால ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி தான் வரும். நம்ம இருக்கிறது எல்லாமே செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னா நம்ம மிதமான வேலை மட்டும்தான் செய்யறோம். ஸோ அதுக்கேற்ற அளவு தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணுமே தவிர நம்ம அதிகமான அளவு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், அதிகமான அளவு சாப்பாடு எடுத்துட்டு அதுக்கேற்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி உடல் ரீதியா நிறைய பாதிப்புகள் இருக்கு. என் பேரு டாக்டர் இளமதி, MD ஜெனரல் மெடிசன், பொது மருத்துவம், மணிமா ஹாஸ்பிட்டல்ல. டாக்டர் M. தீபக், மணிமா ஹாஸ்பிட்டல், ஜெனரல் சர்ஜன், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். டாக்டர் மசீமூர்த்தி, கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், மணிமா ஹாஸ்பிட்டல்.